ஸோ கொஸ்டின் ஒருத்தர் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதே தான் ஹச் நாட் டைரெக்டாக கொடுத்துட்டோம். ஹச் நாட் என்ன சொல்லலாம், இஸ் தேர் இஸ் அப்படின்லாம், தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட். நீங்கள் நோன் வேர்டு ஆஃப் பண்ணிட்டு இதுதான் ஹச் நாட் ஆஃப் ரோ, ஹச் நாட் ஆஃப் காலம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, அவனே ஆன்சர் சொல்லிட்டான், அதனால அதை ரெண்டு இது பண்ணிக்கோங்க. சரிடா என்ன இந்த மாதிரி क्वेश्चंस வரப்பதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். என்னன்னா by the four salesmen first போட்டாங்க சார். இது வந்து made during different month அப்படினு கொடுக்கறாங்க சார். Yeah, month is there. வீக்லி மந்த்னு சொல்லிட்டு 3 monthsனு சொல்லிக்கிறாங்களே, அப்போ அந்த மாதிரி ஐடியா இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கொஸ்டினில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன்லி சிங்கிள் வேர்டு கொடுத்துருப்பாங்க. அனலைஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் ப்ரீவியஸ் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் அண்டு மந்த், இங்கே பாருங்க அவனே கொடுத்துருக்காங்க சேல்ஸ்மேன் அண்டு மந்த்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, அப்போ 2 கான்செப்ட் இன்வால்வ் ஆகும். கொஸ்டின் நிறைய நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்கள் ரீட் அவுட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரு கொஸ்டின் போடுறதுனால உங்களுக்கு புரியாது. கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் இல்லை 10 கொஸ்டின் ரெண்டையும் கமெண்ட் பண்ணி 4மே கமெண்ட் பண்ணி அனுப்புகிறேன். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா, நிறைய கொஸ்டின் ரீட் அவுட் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியாம்மா? ஓகே சார், ஓகே சார். சரி, இப்போ என்ன பண்ண வேணும், இருக்கிறத அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. ஒன்றுமே அந்த x1 x2ல எடுக்கவே தேவை, இருக்கிறத அப்படியே இந்த கொஸ்டின் மட்டும் எழுதி வச்சுக்கிறேன் சார். நான் உங்களுக்கு கொஸ்டின் அனுப்புறது நான் கூகுள் கிளாஸ் உங்களுக்கு தான், அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கணும். நீங்கள் டேபிள் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, டேபிள் போட்டுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் வந்து ஹரிசாண்டல் ஷேப்ல வச்சு போடு, நிறைய காலம்ஸ் வரும், அதனால ஹரிசாண்டல் ஷேப்ல வச்சு போடு. ரோ வைஸ் வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு இதாகும். அப்போ ரோ வைஸ் வச்சுக்கணும். அதான் உங்களுக்கு வெர்டிக்கல் ஷேப்ல போடாதீங்க, ஹரிசாண்டல் ஷேப்ல போடுங்க இந்த ப்ராப்ளத்தை. சரிங்களா? ஓகே சார். டேபிள் நிறைய வரும், தட் மீன்ஸ் காலம்ஸ் நிறைய வரும். Yes sir, I have written the question sir. Super, very good ma. Moving to the problem first of all. இப்போ என்னன்னா நம்மளுக்கு நம்பர் வந்து சின்ன நம்பராக இருந்தால் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். என்ன சொன்னேன், இதை பார்த்தா 2 டிஜிட் நம்பர் இருக்குது, அப்போ ஆட் பண்ணும்போது பிக் வேல்யூவாக வரும். அதனால இந்த அனோவோட ஒரு ட்ரிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதாவது 1 way இருந்தாலும் 2 way இருந்தாலும் லேட்டினா யாராக இருந்தாலும் ஒரு சிம்பிள் டிஜிட்டாக இருந்தால் டைரெக்டாக போட்டுருங்க. டபுள் ட்ரிபிள் டிஜிட்டாக போச்சுன்னா இந்த வேல்யூஸ்னால் ஏதோ ஒரு வேல்யூஸ் ரைட் பண்ணி சொல்லிக்கிறாங்க. இருக்கிறது ஏதோ ஒரு வேல்யூஸ் ரைட் பண்ணிக்கிங்க. அதை வந்து இங்கே இருக்கிற எல்லா வேல்யூஸுக்கும் மைனஸ் பண்ண சொல்கிறோம். என்ன சொல்கிறாங்க, இது ஈஸியாக இப்படியே வச்சுட்டு போடலாம், தப்பு கிடையாது. நான் சொல்கிறத புரிஞ்சுங்க, இந்த வேல்யூவே வச்சு கால்குலேஷன் போடலாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் லென்த்து ப்ராசஸ் ஆகும். அந்த லென்த்து ப்ராசஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறான்னா, இவ்வளோ வேல்யூவில் ஏதோ ஒரு வேல்யூஸ் ரைட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற எல்லா வேல்யூவும் மைனஸ் பண்ண சொல்கிறோம். மைனஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாகும் தான். சரிங்களா? அதில் எந்த வேல்யூ செலக்ட் பண்ணுறது நாம செலக்ட் பண்ணுறதா, எந்த வேல்யூ செலக்ட் பண்ணலாமா? 45 சார். யா 45 நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதை விட ஈஸியான ஐடியா, எந்த வேல்யூ வந்து நிறைய டைம் ரிப்பீட்டட் ஆகுதோ அந்த வேல்யூ செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஜீரோஸ் நிறைய ஆகும், கால்குலேஷன் இன்னும் ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? நான் என்ன சொன்னேன், இங்கே இருக்கிற வேல்யூவில் எந்த வேல்யூ மெனி டைம்ஸ் ரிப்பீட்டட், தென் யூ டேக்கிங் தட் வேல்யூ அண்ட் ஆஃப்டர் தட் யூ வாண்ட் டு சப்ராக்ட் ஈச் வேல்யூஸ். இட்ஸ் கரெக்ட்மா? அப்போ 45 ஆர் 41 யுவர் விஷஸ். இதுதான் எடுக்கணும் ரூல் கிடையாது. ஏதோ ஒரு வேல்யூ யூ டேக்கிங் எனி வேல்யூ, பட் ஐ அண்ட் டிசைட், யூ டிசைட் ரிப்பீட்டட் வேல்யூ. You told that 45, I told that 41, because number of times is repeated, then 0 is involving many times. That's why I am told. Okay ma? Then 41 write பண்ணிட்டு அந்த டேபிளை ரெடியூஸ் பண்ணுறீங்க. அப்போ எகைன் அந்த டேபிள் ரெடியூஸ் பண்ணி சொல்லுங்கள். ABCD 1 2 and 3 சொல்லுமா, மைனஸ் பண்ணி சொல்லுங்க, என்ன வரும் சொல்லுங்கம்மா. 41 மைனஸ் பண்ணிட்டீங்கம்மா. No sir, doing it sir. Okay, 45 minus அப்படி சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் 45 minus 1, 45 minus 41 is 4 sir. 40 minus 41 is minus 1 sir.
minus 38 minus 41 is minus 3, sir. Next minus 37 minus 41 is minus 4, sir. okay, next 43 minus 41. 43 minus 41 is 2, sir. 41 minus 41 is equal to 0, sir. 45 minus 41 is 4, sir. 38 minus 41 is minus 3, sir. 39 minus 41 is equal to minus 2. And minus 2, 0, 0, sir. Very good. இப்போ நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ண போறோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா Sir, பார்த்துக்கங்க. 1 minute, sir. I'll note down this value, sir. Okay. Sir, 1 minute, sir. Okay, read out this one. சொல்லுமா. Sir, third row BCD ஓட வேல்யூ நோட். ஓகே, எழுதிக்கலாம். அது நான் இது பண்ணும்போது போயிருக்கோம். -2 0 0 ஆல்ரெடி போட்டாச்சு. -2 -2 0 0 கரெக்ட். BCD values are not. Yes, sir. Okay, sir. ஓகே. இப்போ வேல்யூஸ் என்ட்ரி பண்ணிடலாமா? வேல்யூஸ் என்ட்ரி பண்ணுங்க. இங்க என்ன 4 2 -2. அடுத்து என்ன கிடைக்குது? -1 0 -2. அடுத்து என்ன கிடைக்குது? -3 4 0. அடுத்து என்ன கிடைக்குதுமா? x4 இருக்குது. நான் x3 அப்படின்னு போட்டு x4 இருக்குது. x4 ஓட வேல்யூ என்ன? -4 -3 0. இதுல என்ன டவுட் இருக்குதாமா? இருக்கிற வேல்யூ அப்படியே என்ட்ரி பண்ணிக்கணும். கரெக்ட்டுங்களா? டவுட் இருந்தா சொல்லுமா. ஹரிசாண்டல் ஷேப்ல வச்சு போடுங்க. ரோ இது வெர்டிகல் ஷேப்ல வச்சு போடுறாங்க, நமக்கு இது பத்தாது. Sir, horizontally only I'm noting it, sir. Okay, very good. இந்த டேபிள் நீட்டா போடுங்க. இந்த டேபிள் வச்சு இந்த கால்குலேஷன் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா டேப் கொஞ்சம் நீட்டா போடுங்க. நான் டிஜிட்டல் போடுறனால எனக்கு கொஞ்சம் கரெக்டா வர மாட்டேங்குது. நீங்க நீட்டா போடுங்க. இது வரைக்கும் எழுதிட்டீங்களாமா? Yes, sir. சரி. அப்ப இங்க வர சம்மேஷன் யாரோடது? yi ஓடது. கரெக்ட்டுங்களா? இங்க வர சம்மேஷன் யாரோடது? yi ஓடது. அதாவது SR ஓடது. கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க வர சம்மேஷன் யாரோடது? yi சம்மேஷன். கரெக்டாமா? ஆட் பண்ணலாமாமா? ஒவ்வொண்ணா லெட்டர் சொல்லுமா. ஆட் பண்ணலாமா? Summation of y ஓட. அதே மாதிரி இங்க வருது சம்மேஷன் x ஓடது.
சரிங்களா? சம்மேஷன் எக்ஸை ஆட் பண்ணுவாங்க என்ன ரோ வைஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. 4 -1 -3 -4 4 4 கட் ஆயிரும் -4ங்களா? கரெக்டாமா? எஸ் சார். நெக்ஸ்ட் அதே மாதிரி சொல்லுமா. 2 6 6 3 சார். 3 -2 -2 -4 -4 அப்ப கிராண்ட் டோட்டல் எவ்வளவு வருது சார்? -4 and -4 -8 -8 plus 3 3 -5 சார். அப்ப இதான் நம்மளுடைய கிராண்ட் டோட்டல். கரெக்ட்டுங்களா? இது நம்மளுடைய கிராண்ட் டோட்டல். நோட் பண்ணிக்கங்க, டார்க்ல நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சம்மேஷன் எக்ஸை சொல்றாங்க என்ன 6 சம்மேஷன் எக்ஸை The summation காலம் வைஸ் காலம் வைஸ் 6 minus 2 4 sir. 4 -3 1 -3 1 -7 sir. ஓகே. இது ரெண்டு டவுட் இருக்குங்களா? ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணா -5 வருதா பாருங்க. ஆட் பண்ணா -10 5 -5. ஓகேமா, ரெண்டு பக்கம் -5 வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? போலாமா? அடுத்தது இதான் நம்மளோட கிராண்ட் டோட்டல். இந்த கிராண்ட் டோட்டல் நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிக்கிறேன் கிராண்ட் டோட்டல். இது பேர் கிராண்ட் டோட்டல். இந்த 5 தான் நம்மளுடைய கிராண்ட் டோட்டல். கரெக்ட்டுங்களா? கரெக்டாக பார்த்து எழுதிங்க. டேபிள் டோட்டல் டார்க் எழுதிக்கிட்டு அதனோட நோட்டேஷன் எழுதிக்கிங்க. அப்போ தான் நம்ம ஈஸியாக எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியாம்மா? சார். ஓகே சார். அடுத்தது பார்க்கலாமாம்மா? எஸ் சார். சம்மேஷன் yi ஹோல் ஸ்கொயர் என்ன கேட்குறாங்க? சம்மேஷன் yi ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என்னது எத்தனை ரோ இருக்குதோ அது 1 2 3 4 ஈக்குவல் தான் இருக்குது. அதனால நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன் டிவைடட் பை 4னு போட்டேன். சரிங்களா? ஏன்னா எத்தனை வேல்யூ இது ஆட் பண்ணுறோம்? இந்த -4 எத்தனை வேல்யூ அடிஷனு 1 2 3 4 இந்த 4 வேல்யூ ஆட் பண்ணால் இந்த -4 கிடைக்குது. அதனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன் டிவைடட் பை 4 போட்டேன். சரியாம்மா? ஓகே சார். அப்போ என்ன கிடைக்குங்கன்னு -4 ஹோல் ஸ்கொயர் என்ன கொடுக்குறாங்க? -4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா எவ்வளவு? 16 16 by 4 எவ்வளவு? 4 -4 whole square. Yes sir. 16 by 4. அடுத்து என்னது? 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் by 4 9 by 4 9 by 4 ஓட வேல்யூ எவ்வளவுமா? 1 minute sir. இந்த கான்செப்ட் மட்டும் நான் எழுதி வச்சுக்கிறேன் சார். எழுதிக்கமா, உங்களுக்கு ஈஸியா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி எழுதிக்கங்க. எஸ் சார். அப்படியே சார் அடுத்தது வந்து 2 plus 0 plus ஃபர்ஸ்ட் முடிங்க. 3 square by 4. 3 square by 4 எவ்வளவுமா? சார் 2.25 சார். 2.25 வெரி குட். again 4 square by 4 வந்து 4. இது மூணு ஆட் பண்ணி சொல்றாங்கன்னு 4 plus 4 8 4 plus 4 8 8 plus 10.25 சார். அப்ப இதனோட கால்குலேஷன் மீனிங் என்ன? இது எல்லாமே ரோவோட கால்குலேஷன். அப்ப ரோவோட கால்குலேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட். இதனோட நோட்டேஷன் SSR1. இந்த வேல்யூ பேர் என்ன? SSR1. நோட் பண்ணிக்கங்க. இந்த வேல்யூ பேர் என்ன? SSR1. சரிங்களா? இந்த வேல்யூ பேர் என்ன? SSR1. நோட் பண்ணிக்கங்க. கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டேன் சார். இப்போ கீழே ஓகேங்களா? டவுட் இருக்குதா? ஓகே. நோ சார். சூப்பர், வெரி குட். அதே மாதிரி இங்க பண்ணலாமா? இங்க என்ன வரும்? இப்போ இது வந்து SSR முடிச்சிட்டீங்க. அதே மாதிரி இங்க SSCக்கு என்ன வரும்? இது எத்தனை டோட்டல்? 1 2 3 இது மூணையும் ஆட் பண்ணி தான் இந்த 4 கிடைக்கும். கரெக்டாமா? அப்ப இங்க எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? ஃபார்முலா சொல்லுங்க நீங்களே. Summation 4 square summation xi
Whole square square divided by எத்தனை வேல்யூ 3 வேல்யூ divided by 3. sir. ஓகே வெரி குட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா சூப்பர் சொல்லுங்கம்மா 4 ஸ்கொயர் டிவைட் பை 3 அப்போ 16/3 16/3 எவ்வளவு Sir, 16/3. ம் 4 4 square, the 4 square by 16/3. Sir, 5.33, sir. 5.33 அதே மாதிரி 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னா 9 9/3 3 1/3 1 square is 1 1/3 0.33 7 Yes, sir. square 7 square 49 49/3 எவ்வளோமா Sir, 16.33, sir. 49 16.33 அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்கிறாங்க யாரு இந்த 5.33 இது பாருங்க இது 5.33 இடம் எத்தனையும் கீழே எழுதிக்கிறேன் இது 5.33 plus 5.33 plus 3 3 plus 0.33 0.33. 16.33 சொல்லுமா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க 24.99, sir. 24.99 அப்போ இந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இதனோட நேம் என்ன வைப்பீங்க எஸ்எஸ்சியோட ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் சரிங்களா ஃபர்ஸ்ட் பார்ட் எஸ்எஸ்சியோட ஃபர்ஸ்ட் பார்ட் சரியாம்மா Yes, sir. ஓகே இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் டிஎஸ்எஸோட கால்குலேஷன் இப்போ வர கால்குலேஷன் பேர் என்ன டிஎஸ்எஸோட கால்குலேஷன் இது எல்லாமே இப்போ கண்டுபிடிக்கிறோட கால்குலேஷனுக்கு வந்து கெட்டிங் வேணால் போட்டுங்க டிஎஸ்எஸோட கால்குலேஷன் ஓகே டிஎஸ்எஸோட கால்குலேஷன் ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணணும் பண்ணிக்கலாமா இங்கே என்ன பண்ண போகிறீங்க x1 ஸ்கொயர் வேல்யூ x2 ஸ்கொயர் வேல்யூ x3 ஸ்கொயர் வேல்யூ அண்ட் x4 ஸ்கொயர் வேல்யூ சொல்கிறாங்க என்ன ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் x1 யார் இவன் தான் x1 யார் இந்த காலம் அப்போ இங்கே என்ன கிடைக்கும் 4 ஸ்கொயர் வேல்யூ என்ன 16 சரி பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கால்குலேஷன் நேம் என்ன டிஎஸ்எஸ் ஓடது கரெக்ட்டுங்களா Okay, sir. அப்போ x1 ஸ்கொயர் X1 square 416, sir. அடுத்தது 2 ஸ்கொயர் 4 1, sir. இல்லை காலம் வைஸ் போட்டுங்க 2 ஸ்கொயர் 4 இந்த 2 ஸ்கொயர் 4 கரெக்ட்டுங்களா Yes, sir. அப்போ இதனோட இது வந்து மைனஸ் 2 ஸ்கொயரும் 4 தான் சார் ஓகே இல்லை இதனோட சம்மேஷன் ஒவ்வொன்றும் முடிச்சுட்டு போயிடலாம் இதனோட சம்மேஷன் எவ்வளோ வரும் 16 plus 4 20 24 சார் 24 அதே மாதிரி x2 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் யாரு 1 ஸ்கொயர் கரெக்ட்டுங்களா 1 ஸ்கொயர் எவ்வளவு 1 0 ஸ்கொயர் 0 ஸ்கொயர் 0 2 ஸ்கொயர் 4 5 கரெக்டா 5 சார் வெரி குட் அதே மாதிரி 3 க்கு சொல்லுமா x3 ஸ்கொயர் 9 9 16 0 25 எஸ் சார் 25 வெரி குட் அடுத்தது x4 16 9 16 9 0 ஓ 0 இல்ல இது வந்து 20 0 தான் ஓகே 0 னா பட் 25 again கரெக்ட்டுங்களா சார் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க அவன் தான் டிஎஸ்எஸ் ஓட ஒன்னோட பார்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்கம்மா எல்லாத்தையும் ஆட் பண்ணா 25 சார் 24 plus 5 plus 25 plus 25 சார் 79 சார் இதான் வந்து டிஎஸ்எஸ் ஓட ஒன்னோட பார்ட் இதில் என்ன டவுட் இருக்குதா இதை நல்லா டார்க்கில் அன்லைன் பண்ணிங்க இது வந்து நம்ம கால்குலேஷன் பார்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நல்லா டார்க்காக அன்லைன் பண்ணிங்க யார் வேணுமோ அவனை டார்க்காக அன்லைன் பண்ணிக்க வித் கெட்டிங்கோட சரிங்களா ஏன்னா இது ஒன்று மிஸ்ஸு ஒன்று தப்பானாலும் இவ்வளோ தூரம் கால்குலேஷன் போட்டு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆகும் இந்த கால்குலேஷன் முடிக்கிறதுக்கு அப்போ தப்பாயிடும் இது கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு முடிஞ்சுது அப்போ இந்த கால்குலேஷன் பண்ணி நல்லா டார்க்காக போட்டு கீழே வித் கெட்டிங்கோட இது வந்து கிராண்ட் டோட்டல் இது வந்து SSR1 இது வந்து SSC1 இது வந்து DSS1 அப்படி நல்லா நான் டார்க்காக நோட் பண்ணிக்கோங்க சரியாம்மா ஓகே சார் இந்த டேபிள் கிளியர் ஆகும் இந்த டேபிள் கிளியர் சார் டேபிள் கிளியர்னா போதுமா உங்கள் கையில் கண்டிப்பாக 13 மார்க் இருக்குது இதே மாதிரி ப்ராப்ளம் தான் வரும் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா சரி இப்போ மூவ் பண்ணலாமா ஓகே சார் சார் இது அப்படியே வேல்யூஸ் எடுத்து கீழே எழுதி வச்சுக்கலாம் தானே சார் எழுதிக்கம்மா எழுதிக்கோங்க நீ சொன்னது ஐடியாவும் கரெக்டு தான் எழுதிக்கோ டி வேல்யூ எவ்வளவு -5 SSR1ஓட வேல்யூ எவ்வளவு 10.25 SSC1ஓட வேல்யூ எவ்வளவு 1ஓட வேல்யூ 24.99
DSS 1 ஓட வேல்யூ எவ்வளவு? DSS1 ஓட வேல்யூ 79 சார். இது எழுதி வச்சுக்கோ. ஏன்னா அங்க டேபிள்ல பார்த்து மிஸ் ஆகுறது கூட நீ எழுதி வச்சுக்கணும். ஓகே. ஓகே சார். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கிராண்ட் டோட்டல் வேல்யூ எவ்வளவு? -5 5. எஸ் சார். நெக்ஸ்ட் யாரு? கரெக்டட் ஃபேக்டர் CF சொல்லுங்க. மைனஸ் அதாவது ஃபார்முலா T ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் N. T ஸ்கொயர் எவ்வளவு? -5 ஹோல் ஸ்கொயர் கேபிட்டல் N. கேபிட்டல் N எவ்வளவு? 12 எஸ் சார். 4 into 3. 4 into 3 12. கரெக்ட்டுங்களா? அப்போ 25 டிவைடட் பை 12 எவ்வளவுமா? 25 divided by 12. 0. Right? 0.0. 25 No divided sir. Yes sir. Divided by 12. Yes sir. Correct sir. 2.0833 sir. 2.08 மட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன். 2.08. ஓகே. தேர்ட் Yes, ஒன். sir. தேர்ட் ஒன் யாரு? SSR. SSR ஓட ஃபார்முலா எழுதிட்டு அதோட வேல்யூஸ் ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். சரிங்களா? Summation xi dot whole square divided by NC. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? Summation xi whole square divided by NCi minus corrected factor. கரெக்டாமா? அப்போ சொல்லுங்க அதோட வேல்யூ 10.25 that is equal to 10.25 minus 2.08. கரெக்டாமா? டவுட் இருந்தா சொல்றாங்க. Yes. No sir. இது அப்படியே 10.25 minus 2.08. 10. Wait sir. 10.25 minus 2.08 is equal to 8.217 sir. 8.17 யாரோடது? SSR ஓடது. அது MSR சொல்றாங்கன்னு எத்தனாவது கால்குலேஷன்? அஞ்சாவது கால்குலேஷன், நாலாவது கால்குலேஷன். MSR சொல்லுங்க. MSR is equal to SSR divided by R minus 1 sir. எத்தனை ரோ? 3 ரோவா? Yes sir. R minus 1. R minus 1 2. 3 minus 1. அப்போ எவ்வளவு வருதுமா? SSR minus R minus 1 is equal to 8.17 divided by 3 minus 1. Divided by 2. Sir, 4.085 sir. 085. இதுதான் MSR ஓட. அதே ஐடியா சொல்லுமா? SSC கரெக்ட்னு சொல்லுங்க. SSC ஓட ஃபார்முலா summation xij whole square xij whole square divided by nr1 sir, number of rows. ஓகே. தென் இந்த கால்குலேஷன் முடிச்சாச்சு. SSC ஓட கால்குலேஷன் முடிச்சாச்சு. யாரு? SSC இந்த 24.99 கரெக்ட்டுங்களா? அப்போ என்னாச்சு? 24.99 minus 2.08. கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணுறா கால்குலேட்டரில்? என்ன ரெண்டு கான்செப்ட்? Minus 2.08. 24.99 minus 2.08. Sir, 22.91 sir. 22.91. Sixth one MSC. SSC divided by number of column minus 1. Column வந்து 4. அப்புறம் 4 minus 1 வந்து 3. 22.9. SSC divided by C minus 1. Okay sir. 22.91 divided by 4 minus 1. Sir, 7.6367 sir. Okay. Seventh one யாரு? DSS. DSS ஓட கால்குலேஷன் தெரியும். சம்மேஷன் ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணிட்டு மைனஸ் கரெக்டட் ஃபேக்டர். ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருமா? 79. 79. சார் எல்லாத்தையும் இது பண்ணா 79 சார். 79 minus 2.08 சொல்றாங்க.
Sir, 76.92, sir. So next, 8 calculation, SSE. SSE. So DSS minus SSR minus SSC. DS value 76.92 minus SSR SSR value 8.17 8.17. Yes, sir. minus SSC 22.91. 22.91. சொல்லுமா சொல்லு 45.84, sir. 45.84. NSE. NSE ஓட ஃபார்மட் லாஸ்ட் ஒன் உடனே கூட அனோவட் எடுக்கணும். SSE divided by number of row minus 1, number of column minus 1. அப்போ என்னாச்சு SSE 45.84 number of row minus 1 2 into number of column minus 1 3. அப்போ 6 சொல்லுங்க டினாமினேட்டர் 6 சொல்லுங்க எவ்வளோ ஆச்சு 5.84 divided by 6. Sir, 7.64, sir. 7.64. கரெக்டாமா? Yes, sir. இதில் எனக்கு டவுட் இருக்குங்களா? இல்லை இப்போ டேபிள் ஃபார்ம் பண்ணலாமா? டேபிள் ஃபார்ம் பண்ணலாமா? Yes, sir. Yes, sir. டேபிள் ஃபார்ம் பண்ணிடுங்க. SS degrees of freedom source SS MS sorry degrees of freedom degrees of freedom MS F ratio இந்த டேபிள் வழியாக கல்குலேஷன் பார்த்துக்கணும் டேபிள் அப்போ இங்கே என்ன கிடைக்குது ரோ வைஸ் காலம் வைஸ் எரர் ஃபார்முலா SSR ஓட வேல்யூ என்னமா 8.1 SSR ஓட வேல்யூ சார் 8.17 சார் காலத்தோட வேல்யூ SSC ஓடது 22.91 சார் ஓகே அடுத்து SSE ஓடதுமா SSE ஓடது 45.84 சார் 45.84 first foreign degrees of freedom 2 3 6 MSc எவ்வளவு first one 4.08 MSc சார் MSR தானே சார் MSR 4.085 சார் 09 4.09 ஓகே நெக்ஸ்ட் இவனுது சார் MSc ஓடது 7.163 சார் ஓகே இவனுது 7.64 எஸ் சார் 7.64 சரி F ரேஷியோ ரோவோட ரேஷியோ சொல்லுமா இப்போ என்ன பண்ணலாம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொன்னீங்கன்னா ஒர்க் முடியும் 7.64 divided by 4.09 இங்கே வரும்போது ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்போ 7.64 divided by 7.63 சொல்கிறாங்கண்ணா ரெண்டுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் ரெண்டு டிவைட் பண்ணி சொல்லுங்கள் எஸ் சார் 7.6 ஏன்னா கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் இதையும் கம்பேர் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் யார் இதையும் கம்பேர் பண்ணுறீங்க அடுத்தது யார் இவங்க ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறீங்க இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுறோம் சார் இது மட்டும் சார் 1.86 ஃபர்ஸ்ட் ஒன்றுக்காமா 1.86 எஸ் சார் 86 இதுக்கு நியர்பை 1 தான் ரெண்டுமே ஈக்குவல் மாதிரி இருக்குது அப்போ நியர்பை 1 கரெக்டாமா ஏன்னா 6.4 6.3 அப்போ பார்த்தா மோர் ஓவர் ஈக்குவல் தான் அப்போ நியர்பை 1 அப்ராக்சிமேட்லி 1 சரியாம்மா
alpha equal to 5%. இதனோட degrees of freedom என்ன? F 0.05. Greatest variance. Greatest வந்து இங்க SSE. Greatest variance ஓட வேல்யூ வந்து 6. Smallest variance வேல்யூ வந்து degrees of freedom 2. அப்போ 6, 2 ஓட வேல்யூ ரோ ஓடது. ஃபர்ஸ்ட் யாருக்கு கண்டுபிடிக்கணும்? இது வந்து ரோ ஓடது. ரோ ஓட கால்குலேஷன் 6, 2. அப்போ என்ன பண்ண போறீங்க? 6, 2க்கு டேபிள் பார்க்க போறீங்க. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். நானும் ஷேர் பண்றேன். அப்புறம் 2 பேரும் ஈஸியா பார்க்கலாம். ஆல்ரெடி டேபிள் பார்த்துட்டு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டோம். 6, 2 வரும். சார் 0.19 நினைக்கிறேன் சார். எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். பார்த்துக்கலாமா? 0.19 அப்படி பார்க்கலாமா? 1 6 to 2 9%. 9 பைக்கு நேரம் பார்க்கணும். 9 பைக்கு நேரம் 6க்கும் 2க்கும் 6 தானே சார்? ஆமாடா, 6 2 அப்ப 9 பை டேபிள் தெரியுதாமா? 19.3 சார். 19.3 19.3 சரி. அப்ப அதை என்ட்ரி பண்ணிடலாமா? 19.3 நோட் பண்ணிக்கலாம் சார். 19.3. அடுத்தது காலத்தோட கண்டுபிடிக்கணும். கரெக்டாமா? அப்ப அதுக்கு வந்து 6, 3 சார். ஓகே, அதுக்கு 6, 3 ரெண்டுமே அந்த கையஸ்டா. ஓகே, 6, 3 தான். ஆமா, கரெக்ட். 6, 3. அப்ப அடுத்த வேல்யூ பாக்குறீங்க. கரெக்ட்டுங்களா? 6, 3 கீழ பாக்குறீங்க. 6, 3 கீழ வரீங்க. அப்படியே வரீங்க. மேல 27 இல்ல 9 தானே? சார் 8.94 சார். 8.94 கரெக்ட்டுங்களா? சார் நான் எழுதுற ஸ்கிரீன் தெரியுதாமா? தெரியுது சார். அந்த எழுதுற ஸ்கிரீன் தெரியல சார். டேபிளோட தான் தெரியும். கரெக்ட். நான் ஸ்கிரீன் மாத்துனேன், அதனால கேக்குறேன். 8.94. ஆமா, டேபிள் 8.9 டேபிள் தான் தெரியுது சார். ஓகே, நான் அதை நோட் பண்ணிக்கிட்டேன் சார். நோட் பண்ணிக்கீங்க. இப்ப மாத்திடுங்க. அப்ப டேபிள் சொல்லிட்டேன். அந்த டேபிள் வேல்யூ நான் இங்க என்ட்ரி பண்ணிட்டேன். எஸ் சார். அவ்வளவுதான் கதை. ஒரே டேபிளே நம்ம ஒர்க் முடிஞ்சது. நம்ம H0 நம்ம இங்க H0 டிஃபைன் பண்ணிட்டோமா? H0 தான் அந்த क्वेश्चनே கொடுத்துட்டாங்க. அதான் H0 நான் சொல்லிட்டேன். கரெக்ட்டுங்களா? இங்க என்ன போறோம்? எழுத போறோம். there is ங்கிறது வந்து அடிச்சிட்டு there is no significant. இத நம்மளோட H0. இத மாத்திக்கணும். there is no significant. ஓகே, இதான் நம்மளோட H0. அப்ப நம்ம காலம் வைஸா ரோ வைஸா சேல்ஸ்மேன் யாரு? ஏபிசியா. அண்ட் ஆல்சோ மந்த்ங்கிறது ரோ வைஸ். மந்த்ங்கிறது யாரு? ரோ வைஸ். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான். ஓகே சார். கரெக்ட்டுங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. மந்த்ங்கிறது ரோ, சேல்ஸ்மேன்ங்கிறது யாரு? காலம். கரெக்ட்டுங்களா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கீங்க. சரிடா என்ன? ஓகே சார். இப்போ வந்து கன்க்ளூஷன் எழுதுங்க. ரெண்டு என்ன வராங்க அந்த பெரிய டேபிள் பார்த்துட்டு கன்க்ளூஷன் எழுதுங்க. ஓகே, கன்க்ளூஷன் பார்த்தலாமா? 1.83 ஓகே, 19 1 ஓகே, ரெண்டுமே அக்செப்டட் தான். கரெக்டாமா? அப்போ கன்க்ளூஷன் எழுதலாமா? டேபிள் வழி அங்கேயே போட்டுட்டேன். இப்போ கன்க்ளூஷன் மட்டும் ரெடி பண்ணுறேன். கன்க்ளூஷன் என்ன ஆகுது? டேபிளோட ஃபர்ஸ்ட் ரோவோட எழுதிங்க. ரோவோட கன்க்ளூஷன் என்ன ஆகுது? கால்குலேட்டர் வேல்யூ 1.86 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 19.3. அப்போ என்னாச்சு? மந்த்லி இஸ் அக்செப்டட். H0 வந்து மந்த்லி அக்செப்டட். சரிங்களா? அக்செப்டட் அது எழுதிங்க. உங்கள் தியரிட்டிக்கல் எழுதிங்க அக்செப்டட்னு. அண்ட் ஆல்சோ காலத்தோட கன்க்ளூஷன் என்ன? இது வந்து 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8.94. அப்போ இது சேல்ஸ்மேன். அதனுடைய H0 என்னவாச்சு? சேல்ஸ்மேன்ஸோட H0 வந்து அக்செப்டட். both H0 is accepted. Any doubt? இதான் வந்து 2 basic